அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, ஒரு அற்புதமான எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு எளிமையான ஒரு மனிதர் தோட்டத்து தேயிலை தொழிலாளர்களுடைய குடும்பத்திலே ஒரு தோட்டத்தினுடைய தேயிலை தொழிலாளராக பிறந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பொறுப்புக்கு உங்கள் சார்பாக நம்முடைய சார்பாக இங்கு நின்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய அருமை அண்ணன் அருமை சொன்னங்களே. அண்ணன் லட்சுமண சிங் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் இல்லை. ஏழ்மையிலே பிறந்து ஏழ்மையை பார்த்து ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு 2026 உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நம்முடைய வால்பாறையுடைய சட்டமன்ற உறுப்பினராக, உங்களுடைய குரலாக, விவசாயிகளுடைய குரலாக, தேயிலை தோட்டத்தினுடைய தொழிலாளருடைய குரலாக, தினக்கூலி சகோதர சகோதரியுடைய குரலாக, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய சகோதர சகோதரியுடைய குரலாக இங்கிருந்து நீங்கள் அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கின்றீர்கள். அருமை சொந்தங்கள், எப்படிப்பட்ட எழுச்சி நம்முடைய ஆணையமலையில, எப்படிப்பட்ட பெரிய எழுச்சியோடு எல்லா தரப்பட்ட நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றீர்கள். குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். மணி 8 மணியை தாண்டி இருந்தாலும் கூட தாய்மார்கள் இங்கே பெருமளவில் வந்திருக்கின்றீர்கள். பார்க்கின்ற இடத்துல எங்கேயும் கூட ஒரு வெட்ட வெளிச்சம் இல்லாமல் நம்முடைய சொந்தங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பில்டிங் மேல நிக்கிறீங்க, எல்லா பில்டிங் மேல நிக்கிறீங்க அருமை சொந்தங்கள். அது மட்டுமல்ல அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இது சாதாரண ஒரு தேர்தல் இல்ல. கடந்த 5 ஆண்டு காலமாக அண்ணன் இந்த கொடியை கொஞ்சம் கீழே இறக்கிட்டீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. அண்ணன் கொடியெல்லாம் அப்படியே கீழே இறக்கிங்க ஐயா, கொடி இறக்கிட்டீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. ஐயா, ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. 5 ஆண்டு காலமாக கஸ்தூரியாக்கா பார்த்து வாங்கக்கா, பார்த்து வாங்கக்கா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களாக்கா? ரொம்ப நன்றிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. அருமை சொந்தங்களே, 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு காட்டாட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிக மோசமான ஒரு ஆட்சி, மிக மோசமான ஒரு ஆட்சி, தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, குறிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை 5 ஆண்டு காலமாக நாம் பொறுத்து 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 எப்போது அடுத்த தேர்தல் நரும், எப்போது நாம் ஆட்சியை மாற்றப் போகின்றோம் என்று இந்த நாளுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய ஜனநாயகத்தில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வந்தவுடன் தூக்கி எறிவதற்கு நாம் தயாராக இருந்தோம். ஆனால் 5 ஆண்டு காலம் அதற்காக காத்திருக்க வேண்டிய கட்டாயம். ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் எல்லோரும் கூட, இன்னொரு மைக் இருந்தா அப்படியே வாங்க, ஒரு பெட்ட மைக் இருந்தா வாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் எல்லோரும் கூட 5 ஆண்டு காலமாக காத்திருந்த நாள் இன்னைக்கு நம்ம கையில மாட்டி இருக்குதுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி இங்கிருந்து அனுப்பி வைத்துவிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்துடைய முதலமைச்சராக நாற்காலியில் அமர வைத்திருக்கின்றோம். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய வால்பாறையை பொறுத்தவரை தொடர்ந்து செய்தித்தாள்ல, நான் கோயம்புத்தூரிலிருந்து கரூரிலிருந்து செய்தித்தாளை படிக்கும் பொழுதெல்லாம் வால்பாறையினுடைய நகராட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும்தான் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழக அளவில் ஒரு ஊழல் நிறைந்த நகராட்சியாக நம்முடைய வால்பாறை நகராட்சி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்களே போராட்டம் நடத்துகின்ற அநியாயத்தை எங்கேயும் நான் பார்க்கல. ஆனால் வால்பாறை நகராட்சியை பொறுத்தவரை திமுகவினுடைய 14 கவுன்சிலர்கள் இங்கே போராட்டம் நடத்துகின்றார்கள். மைக் கொஞ்சம் பெற்றா மாத்துங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்கள் 14 பேர் வால்பாறை நகராட்சியில் அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலராக இருந்த குட்டி என்கின்ற சுதாகர் இந்த ஊழல் போர் வழியாக நகர்மன்ற தலைவியோடு இணைந்து, ஐயா 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
மலை பிரதேசத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு திட்டத்தை எல்லாம் மலையில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு சிறப்பு திட்டத்தை தொடர்ந்து கொடுப்பார். ஆனா வால்பாறையை பொறுத்தவரை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கூட திருடுவதற்கு வால்பாறை ஒரு கும்பல் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார். அருமை சொந்தங்களே, 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாதுங்க. இந்த நகராட்சியில் மட்டுமே 130 கோடி ரூபாய் 130 கோடி ரூபாய் ஒரு சாதாரண நகராட்சியில் ஊழல் செய்திருக்கக்கூடிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார். அருமை சொந்தங்களே, இதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வார்டு கவுன்சிலர்களை இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திற்கு போனாங்க. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இந்த வழக்கை விசாரித்துவிட்டு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டாங்க. உடனடியாக வழக்கு பதிவு செய்து இந்த ஊழல் குற்றச்சாட்டை நீங்க உடனடியாக இதை விசாரிக்க வேண்டும் என்று. பெரிய ஆச்சரியம் என்னன்னாங்க, ஐயா, இந்த ஊழல் குற்றச்சாட்டினுடைய முதல் குற்றவாளியை யார் இருக்கிறாங்களோ அவருக்கு திமுக கார ப்ரமோஷன் கொடுத்து உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளராக இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார். ஐயா, என்ன இடங்களுக்கு தெரியும், என்ன இடத்திற்கு தெரியும். ஸ்டாலின் எல்லாம் நேர்காணல் நடத்துறாரு. நேர்காணலுக்கு குட்டி என்கின்ற சுதாகர் போயிருப்பார். தம்பி ஒரு தகுதி என்னன்னு கேட்டிருப்பார். ஐயா, உங்களுக்கு இருக்க அதே தகுதி எனக்கு இருக்கின்றிருப்பார். இல்ல தம்பி, சட்டமன்ற வேட்பாளராக போட்டி போடுறீங்களே, தகுதி கரெக்டா சொல்லுங்க. ஐயா, எத்தனை ஊழல் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார். குட்டி என்கின்ற சுதாகர் சொல்லியிருப்பாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில படகு இல்லத்தை வால்பாறை கொடுத்தாங்க. அதுல குட்டி என்கின்ற சுதாகர் 6 கோடி ரூபாய் ஊழல். பூங்கா 3 கோடிய 46 லட்சம் ஊழல். வருடத்திற்கு பராமரிப்பு செலவுக்காக 72 லட்சம் ஊழல். ஐயா, பொட்டானிக்கல் கார்டனுக்கு பணம் வாங்கி இங்க கட்டாம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க ஐயா, அதற்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக பொட்டானிக்கல் கார்டனுக்கு சுற்றுச்சுவரே கட்டல 33 லட்சம் கணக்கு எழுதியிருக்கிறாங்க. அதோடு நிற்கல ஐயா, அக்காமலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீட்டுக்கு குடிநீர் பைப்பு மூலமாக செல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்த நிதியை தவறாக பயன்படுத்தி 88 லட்சம் ரூபாய் பணி முடியாத பணியை முடித்ததாக காட்டி அதில் மெயின்டெனன்ஸ் என்று 20 லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவுக்கு கொள்ளையடிச்சிருக்கிறார். ஐயா, மலையின் மீது காலை சுற்றுண்டி 1266 பேருக்கு கணக்கில் இருக்கிறாங்க காலை சுற்றுண்டி கொடுப்பதாக. ஆனா மொத்தமா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளே 812 பேர் தான். இதெல்லாம் கேட்ட உடனே ஸ்டாலின் ஐயாவுக்கு, தம்பி, ஒரு திருடங்கையில பூட்டிய வீட்டினுடைய சாவியை கொடுத்திருக்கிற, நீ வால்பாறைக்கு போங்கப்பான்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஐயா, இதை தவிர இந்த குட்டி என்கின்ற சுதாகருக்கு வேற என்ன தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு நேர்மையான ஒரு தேயிலை தோட்டத்தினுடைய தொழிலாளருடைய மகனாக பிறந்து ஒரு சாதாரண மனிதராக உங்கள் முன்னால் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல, இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன். இந்த குட்டி என்கின்ற சுதாகர் என்ன படிச்சிருக்காரு? திமுகவுடைய வேட்பாளர் சமூக வலைதளத்தில் போட்டிருக்காரு, நான் BA மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சிருக்கேன். அவருக்கு சீட்டு கொடுத்த உடனே அண்ணா அறிவாலயத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க. அதுல குட்டி என்கின்ற சுதாகருக்கு பக்கத்துல BCom அண்ணாமலை பல்கலைக்கழகம் புதுசா ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்றாரு. வேட்புமனுல 12ஆம் வகுப்பு படித்திருப்பதாக வேட்புமனுல போட்டிருக்காங்க. ஐயா, உண்மையை சொல்லணும்னா இந்த குட்டி என்கின்ற சுதாகரோட பெயரை மாத்தி குட்டி செந்தில் பாலாஜி என்கின்ற பெயரை தான் அவருக்கு வைக்க. அவர் குட்டி என்கின்ற சுதாகர் பேர் அவருக்கு மிகச் சரியான பேராக எனக்கு தெரியவில்லை. எத்தனை பிராட், பேரில் பிராடு, படிச்சிருக்கக்கூடிய டிகிரியில பிராடு, செய்யக்கூடிய வேலையில பிராடு, முழு தகுதியும் பெற்று உங்களுடைய சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இவரை நீங்க டெபாசிட் கூட வாங்குவதற்கு வாய்ப்பாக தொகுதியில் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அது மிக தவறாக ஆகிவிடும். அருமை சொந்தங்கள், ஐயா, இன்னைக்கு வாய்ப்பாறை மக்களுடைய நீண்ட கால பிரச்சனை. ஐயா, நம்ம வேட்பாளர் பத்தி பேசிட்டோம். வேட்பாளர் எவ்வளவு மோசமானவர் என்று சொல்லிவிட்டோம். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்பதையும் நாம் சொல்லிவிட்டோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நமக்கு தெரியும், மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது ஐயா ஒரு பெரிய பிரச்சனை இங்க சரி பண்ணணும். இந்த ஊரனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை சரி பண்ணணும். ஐயா 2 பேர் சேர்ந்தாத்தான் சரி பண்ண முடியும். மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா நம்முடைய அரசு, மாநிலத்தில் வரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியும் வரும்பொழுதுதான் இதை சரி பண்ண முடியும். ஐயா 2007 இருந்து வால்பாறை புலிகள் சரணாலய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நாமும் 5 ஆண்டு காலமாக இதை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஐயா சம்பந்தமே இல்லாம அரசாணை 145 போட்டு அன்னைக்கு 958 சதுர கிலோமீட்டர் புலிகள் காப்பகத்தினுடைய உள்வட்டமாக போட்டிருக்கிறாங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. காங்கிரஸ் ஆட்சியில அமைச்சராக இருந்த ராசா போட்டு கிளம்பிட்டார். அதன் பிறகு ஐயா லோக்கல்ல நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, அண்ணா இங்க புலிகள் இருப்பது டாப் ஸ்லிப் மட்டும்தான். எதற்காக 958 சதுர கிலோமீட்டர் இவங்க கோர் ஜோனாக உள்வட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு அருமை சொன்னங்களே வெளிவட்டம், வெளிவட்டத்திற்கு 13/8/2012 அரசாணை 233 வெளிவட்டமாக 521 சதுர கிலோமீட்டர். இந்த புலிகள் சரணாலயம் எங்கேயுமே இல்லாத அநியாயம் நம்முடைய வால்பாறை பண்ணி வச்சிருக்கிறாங்க. மொத்தமாக உள்வட்டம் வெளிவட்டம் இரண்டும் இணைந்து 1479 சதுர கிலோமீட்டர் போட்டு நம்ம உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரும் கூட 6 மணிக்கு மேல போக முடியாது. ஒரு நாளைக்கு 600 பாஸ் கொடுக்கிறாங்க. 600 பாஸ் கீழே இருந்து மேல போறதுக்கு. இதனால இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வர்றதில்ல, மேல எந்த விதமான வசதிகளும் இல்லை. ஐயா இன்று நாங்கள் உறுதி சொல்லிவிட்டு செல்கின்றோம். இங்க நம்முடைய அண்ணன் லட்சுமண சிங் அண்ணன் அவர்களே, உங்களுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணனே, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு நான் உங்களுக்கு உறுதி கொடுத்து விட்டு செல்கின்றேன். இங்கிருந்த அண்ணனை டெல்லிக்கு அழைத்து சென்று நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சரை சந்திக்க வைத்து மாநில அரசு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கிட்ட பேசி இந்த 1479 சதுர கிலோமீட்டர் ஆனைமலை புலிகள் சரணாலயத்தை நாம ரிவ்யூ பண்ண போறோங்க. இதனுடைய வட்டத்தை நாம குறைக்கணும், உள்வட்டத்தை வெளிவட்டத்தை குறைக்கணும். இன்னைக்கு செக் போஸ்ட் எல்லாம் போட்டு பல பஞ்சாயத்துங்க பண்றாங்க. 10 ஆண்டு காலமாக இல்லாத கெடுபிடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இத்தனை கெடுபிடிகளை எல்லாம் நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கும் நாங்கள் நிரந்தர தீர்வை உங்களுக்கு இந்த முறை கொடுக்கின்றோம் என்கின்ற வாக்குறுதி உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆனமலை என்று கொண்டு நான் சொல்லுகின்ற அருமை சொந்தங்கள், அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல, டாண்டி மலையின் மீது ஐயா வால்பாறையில நம்முடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஐயா 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த டாண்டி நிறுவனத்தையே மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு டிராமா பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேரும் சேர்ந்து கூடலூர்ல ஒரு போராட்டம் பண்ணோம். ஊட்டி கூடலூர். டாண்டி எதுக்காக மூடுறீங்க? தமிழக அரசு சொன்னாங்க டாண்டி லாபகரமா இல்லை. அண்ணா டாண்டி லாபகரமா இல்லைன்னா அதை லாபகரமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அதுக்கு தான் ஐஏஎஸ் ஆபீசர் வச்சிருக்கிறீங்க. லாபகரமாக இல்லை என்பதற்காக ஒரு டாண்டி நிறுவனத்தை நீங்க மூடுனீங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் எங்கே செல்வார்கள் என்று சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அரசுக்கு ஒரு கெடு வைத்தோம். நீங்க டாண்டி மூடுவதாக இருந்தால் மத்திய அரசு கடிதம் எழுதுங்க, நாங்க அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். மத்திய அரசு டாண்டி நிறுவனத்தை நாம டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். ஐயா உங்களுக்கு தெரியும், இது கர்மவீரர் காமராஜர் ஐயா ஆரம்பித்தது. டாண்டி நிறுவனத்தை கர்மவீரர் காமராஜர் ஐயா இலங்கையிலிருந்து வரக்கூடிய அண்ணே உங்ககிட்ட இருக்கட்டுங்க, ஐயா உங்ககிட்ட இருக்கட்டுங்க ஐயா, அண்ணே பேசி முடிச்சிடறேன். அக்கா மோதிரம் உங்ககிட்ட இருக்கட்டும், பேசி முடிச்சிடறேன். அக்கா அண்ணே இங்கே இருங்க, அண்ணே பணமெல்லாம் வேண்டாங்க அண்ணே பேங்க்ல வச்சுங்க. ஐயா வேண்டாங்க ஐயா, ஐயா அண்ணே கையில வச்சிருங்க, நான் சொல்றேன். ஐயா கையில வச்சுருங்க. ஐயா அன்புக்கு நன்றி ஐயா. இதை கட்சி ரீதியா வாங்கிக்கிறேன், 50 ரூபாய் கட்சி ரீதியா வாங்கிக்கிறேன். அக்கா மோதிரத்தையும் கட்சி ரீதியா வாங்கி தலைவர் கையில கொடுக்கிறேன். ஐயா அன்புக்கு நன்றி, அக்கா அன்புக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. அருமை சொந்தங்களே, இந்த டாண்டியை பொறுத்தவரை கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் இலங்கையிலிருந்து திரும்பி வரக்கூடிய இந்தியாவளி வம்சாவளிகளுக்காக ஆரம்பித்த ஒரு நிறுவனம். நாம் எல்லாம் சண்டை போட்டு உங்களால் இதை நடத்த முடியவில்லை என்றால் மத்திய அரசு கொடுங்க, நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம் என்று சொல்லி அதன் பிறகு மாநில அரசு அந்த டாண்டியை விற்பதற்கான முயற்சியை கைவிட்டாங்க. ஐயா இன்னைக்கு மலையின் மீது இருக்கக்கூடிய
தேயிலை தோட்டத்தினுடைய சொந்தங்களுக்கு நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஐயா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம். அவர்களுக்கு இன்னைக்கு குறைந்தபட்சம் 510 ரூபாய் கொடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. ஆனா டேம் டீமுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தொகை என்பது 438 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஐயா நீங்க யோசிச்சு பாருங்க, தேயிலை தோட்டத்துல காலையிலிருந்து மத்தியானத்துக்கு மேல சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு 438 ரூபாய் அவங்க சம்பளம் வாங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில எப்படி அவர்கள் வாழ்வார்கள்? அதனால்தான் மறுபடியும் நான் சொல்றேன் ஐயா, நம்ம அண்ணன் இந்த சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அவர்களுக்கான இந்த ஆதரவு விலையை நாம் உயர்த்துகின்றோம். அதற்கு மத்திய அரசுடைய சப்போர்ட் வேண்டாம், அதையும் கூட நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்கின்ற வாக்குறுதியும் கூட உங்களுக்கு இரண்டாவது வாக்குறுதியாக இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, சமீபத்தில் இன்னொன்று பார்த்தங்க. இன்னைக்கு காலையில டிவியில் ஒரு செய்தி பார்த்தங்க ஐயா, நம்முடைய திமுக வேட்பாளர் வீட்டில் திருட்டு போயிருச்சு. எனக்கு அப்பவே கருத்து இருந்துச்சு, என்னடா திமுக வீட்டுல திருட்டு போச்சு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்தியை பார்க்கிறோம். அப்ப அந்த திருட எவ்வளவு பெரிய திருடா இருப்பான்னு நான் யோசிச்சேன். ஐயா நானும் சும்மா இல்லாம இந்த நியூஸ போட்டு பார்த்தேன். ஐயா சாத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கடற்கரை ராஜ் திமுக வேட்பாளர் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, அண்ணே யாரோ வீட்டுல வந்து திருடிட்டு போயிட்டாங்க. காவல்துறை கேட்கிறாங்க, அண்ணே எவ்வளவு தங்கத்தை திருடிட்டு போனாங்க? அதற்கு அந்த திமுக வேட்பாளர் இப்ப நிக்கிற வேட்பாளர் சொல்றாரு, அண்ணே 122 பவுன் திருடிட்டு போயிட்டாங்க. 122 பவுன்னா தாய்மார்களே உங்களுக்கு தெரியும், 1 கிலோவுக்கு கொஞ்சம் குறைவு, 976 கிராம். அப்ப இந்த திமுக வேட்பாளர் தாக்கல் பண்ண வேட்புமனு எடுத்து பார்த்தேன். ஐயா திருட்டு போனதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கார். வேட்புமனுல இந்த திமுக வேட்பாளர் தங்ககிட்ட தன்னோட மனைவி கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மொத்தமா சேர்த்து 500 கிராம் தங்கம் இருக்கிறார். ஆனா வீட்டுல திருட்டு போனது 976 கிராம். ஐயா ஒரு உதாரணமா சொல்றேன், இன்னைக்கு நியூஸ் எந்த அளவுக்கு திருட்டும் திமுகவும் ஒன்னா பிறந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். ஐயா உங்களுடைய நகராட்சியில மட்டும் திருடல, இங்க மட்டும் 130 கோடி திருடல. அடுத்து இன்னொரு ஆச்சரியம் ஐயா, இந்த வால்பாறைக்கு என்ன கெட்ட நேரம் வந்துச்சோ இந்த திமுக காரங்க வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர்லயும் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். கோட்டூருடைய சிறப்பு நிலை பேரூராட்சியில அங்க இருக்கக்கூடிய தலைவர், திமுக தலைவர் பேரூராட்சியில அஜெண்டா போடாம புத்தகத்தில் எழுதி 1 கோடி அவரும் திருடிட்டார். அதை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் உள்ளிருப்பு போராட்டம். ஐயா இந்த திமுக கவுன்சிலர் போராட்டம் பண்றான் நல்லது நினைச்சுக்காதீங்க, கமிஷன் ஏன் எனக்கு கொடுக்கலன்னு அவனும் போராட்டம் பண்றான். என்னையா நீ மட்டும் அடிச்சு 1 கோடி திருடுற, 130 கோடி திருடுற, எங்களுக்கு வர வேண்டியது எங்கயா? அருமை சொந்தங்களே, இது எல்லாம் வால்பாறையில் நம்ம சரி பண்ணோம்ல வேண்டாமா நீங்க சொல்லுங்க. வால்பாறையில் ஆரம்பித்து கோட்டூர் வரைக்கும் இவங்க கை வைக்காத இடமே இல்லை. ஐயா இதுல பாதி பணம் மத்திய அரசு மோடி ஐயா மலைவாழ் மக்களுக்கு குடிக்கிற தண்ணி சுத்தமா பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று குடிக்கப்பட்ட நிதியை தெரிவிக்காங்க. பாதி பணம் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய காலை உணவு அதை தெரிவிக்காங்க. பொட்டானிக்கல் கார்டன் சுவர் கட்டுறோம் அதை தெரிவிக்காங்க. எதையுமே விடல. ஐயா இன்னைக்கு முதல் வேலை அண்ணன் லட்சுமண சிங் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது முதல் வேலை. இரண்டாவது வேலை, அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே அடுத்த வேலை உள்ளாட்சி தேர்தல். ஐயா உள்ளாட்சி தேர்தலையும் நம்முடைய கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்ற பிறகுதான் இந்த திரட்டு வேலைக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளியை நாம் வைக்க முடியும். அதனால நீங்க எதுவுமே பெருசா யோசிக்காதீங்க. அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, யோசிக்காது. குற்றங்கள் அதிகமா இருக்கு. கடந்த 5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில குற்றங்கள் அதிகமா இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஐயா இந்த கனிமொழி அக்கா திருப்பரங்குன்றத்தில் போய் பிரச்சாரம் பண்றாங்க. திருப்பரங்குன்றம் உங்களுக்கு தெரியும், மதுரை பக்கத்துல முருகபெருமானுடைய முதல் படை வீடு, அங்க பிரச்சாரம் பண்றாங்க. அந்த வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா, நானும் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேங்க ஐயா, நம்முடைய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா நிக்கிறார். வேட்பாளர் பெயர் கிருத்திகா தங்கபாண்டியன். அங்க போய் என்ன சொல்றாருன்னா, கனிமொழி அக்கா தமிழ்நாட்டுல குற்றமே இல்லை,
இந்த அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பொய் சொல்றதே வேலை. கனிமொழி அக்கா அவர்களே, நீங்க திருப்பரங்குன்றத்துல போய் யாருக்கு பிரச்சாரம் பண்ணீங்களோ, கிருத்திகா தங்கப்பாண்டியன் வேட்பாளர், அந்த வேட்பாளருடைய கணவனே ஒரு பாலியல் குற்றவாளி. வேட்பாளருடைய கணவனே ஒரு பாலியல் குற்றவாளி. 2006 17 வயசு ஒரு சகோதரின் மீது பாலியல் குற்றம் செய்ததற்காக நீதிமன்றத்தில் 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்று 2016 உயர் நீதிமன்றத்தில் ஸ்டே போய் நிறுத்தியிருக்காங்க. அவருடைய மனைவி தான் வேட்பாளர். அந்த மாதிரி பக்கத்துல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பாலியல் குற்றமே நடக்கலீங்களா எப்படிங்க ஐயா? அடுப்பு கறியை பார்த்து அண்டா கறி கருப்புன்னு சொன்ன மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. பக்கத்துல பாலியல் குற்றவாளியை வைத்துக் கொண்டு தமிழகத்திலே பாலியல் குற்றங்கள் நடக்கவில்லை என்று சொல்லுகின்றது எவ்வளவு பெரிய ஒரு பொய்யல் பாருங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆட்சி வந்தால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 ஆட்சியிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், விவசாய பெருமக்களுடைய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. 12,600 கோடி 2வது முறை தள்ளுபடி செஞ்சது. 12,600 கோடி. அடுத்து பெரிய கருப்பன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சரா வர்றார். அண்ணன் தள்ளுபடி பண்ணியாச்சு. விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணக்கான ரசீதை கொடுங்க. ஐயா 4 வருஷம் ஆச்சு. 2022, 23, 24, 25 ஜவ்வு மாதிரி இழுத்து அந்த 12,000 கோடியிலேயே 1,700 கோடி தள்ளுபடி பண்ணாம இதுவரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குறுதி என்னன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ண போறோம் உறுதிமொழி கொடுத்திருக்கோம். ஐயா 22,600 கோடி. திமுகவுடைய வேட்பாளர் நீங்க பாருங்க, எல்லா விதத்திலும் கூட குடும்பத்திற்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர். அதனால இதெல்லாம் உங்ககிட்ட நான் பாதத்துல வச்சிடுறேன். தாய்மார்கள், நீங்கள் ஓட்டு போடும் பொழுது எப்படி இங்க ஒரே இடத்துல இதற்கு முந்தைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட நம்மோடு ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் லட்சுமண சிங் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் அவர்களுக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய வெற்றியை அவருக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, முழுதாக இந்த 5 ஆண்டுகளை முடியல. இன்னைக்கு அவருடைய ஆன்மா எங்கிருந்தாலும் கூட சாந்தி அடையட்டும். அண்ணன் லட்சுமண சிங் அவர்களுக்கு நீங்க இரட்டை இலை சின்னத்துல, வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற செய்யணும். விவசாய பெருமக்களே, உங்களுக்கு இன்னொரு உறுதிமொழியை கொடுத்துட்டு போறோம்.